பிரத்யேகமான திருமணப்பட்டு விவாஹா The Chennai Silks. நான் ஜானகிக்கு நிறைய கடன் பட்டிருக்கேன். நான் பெத்த குழந்தைய விதி அவகிட்ட சேர்த்து அவ உன்னை பாசமா வளர்த்து ஆளாக்கி இருக்கா. இப்ப போய் அவளோட பாசத்துல நான் பங்கு போடக்கூடாது. அது நியாயமும் கிடையாது. நான் தான் உன்னை பெத்த அம்மாங்கிற விஷயம் உனக்கு தெரிஞ்சிருச்சுன்னு அவளுக்கு தெரிஞ்சா அவ உயிரை விட்டாலும் விட்டுருவா. அந்த பாவம் எனக்கு வேண்டாம். நான் தான் உன்னோட அம்மாங்கிறது உனக்கு தெரியணும். நீ என்ன மனசார அம்மான்னு கூப்பிடணும்னு தான் நான் ஆசைப்பட்டேன். அந்த ஆசை இப்ப நிறைவேறிடுச்சு. எனக்கு அது போதும். நீங்க இல்லாம அந்த வீட்டுக்கு நான் போக மாட்டேன். நீங்க கிளம்புங்க, கிளம்புங்க. கௌதம் இல்ல கௌதம், அத்தை அந்த வீட்டுக்கு வந்து எல்லாருக்கும் உண்மை தெரிஞ்சா உங்களுக்கும் அத்தைக்கும் ஆபத்துன்னு அத்தை பயப்படுறாங்கன்னு நினைக்கிறேன். ஆபத்தா? எங்களுக்கு என்ன ஆபத்து? அவ சொல்றது நிஜம்தான்ப்பா. நான் இருக்கிற இடம் தெரிஞ்சா என்னையும் என்ன வச்சு உன்னையும் கொல்றதுக்கு உன் அப்பா காத்துட்டு இருக்கான். என்னமா சொல்றீங்க? அப்ப அந்த மிருகம் இருக்கிற இடம் உங்களுக்கு தெரியுமா? தெரியும். அத நீயே சொல்லிட்டியே, அவன் மிருகம்னு. அவன் அப்படி இருக்கிறதுனாலதான் நான் இந்த உலகத்துல இருக்கிற விஷயம் வெளியே தெரியக்கூடாதுன்னு நினைக்கிறான். அவன் ஒரு பொண்ணுக்கு துரோகம் பண்ணதும் அந்த துரோகத்துக்கு பரிசா ஒரு குழந்தை இருக்கிறதும் வெளி உலகத்துக்கு தெரியக்கூடாதுன்னு நினைக்கிறான். நம்மளை பத்தின உண்மை அவனுக்கு தெரிஞ்சிச்சுன்னா நிச்சயம் நம்மள அவன் விட்டு வைக்க மாட்டான். பயப்படாதீங்கம்மா. என்ன மீறி உங்க மேல யாராவது கை வச்சிருவாங்களா? நான் இருக்கம்மா. நீங்க தைரியமா இருங்க. வேணாம்ப்பா. 30 வருஷத்துக்கு அப்புறம் நீயும் நானும் அம்மா பிள்ளைய ஒண்ணு சேர்ந்திருக்கோம். இந்த சந்தோஷம் நீடிக்கணும்னா வேற எந்த பிரச்சனைக்கும் நாம இப்ப இடம் கொடுக்க வேண்டாம். நம்மளோட பாசம் நமக்குள்ளேயே இருந்தா போதும். வெளி உலகத்துக்கு சொல்லி வீணா நம்ம நிம்மதியை கெடுத்துக்க வேண்டாம். சரிம்மா, நீங்களா உண்மையை சொல்லலனாலும் நானா அதை கண்டுபிடிக்கத்தான் போறேன். அம்மா, நீங்க எப்படி என் கார்ல ஏறினீங்க? அது உன் காரா? ஆமாமா. அதுல எப்படி நீங்க ஏறினீங்க? அது ஆமா அத்தை, நீங்க ஏறினது கௌதமோட கார்ல தான். நீங்க இவரை பார்க்கணும்னு இங்க இருந்து யாருக்குமே தெரியாம தப்பிச்சு போய் கடைசியில அவரோட கார்ல ஏறிட்டீங்கல்ல? ஆமாப்பா, ஆமா. இன்னைக்கு எப்படியாச்சும் உன்னை பார்த்தே ஆகணும்னு நினைச்சுதான் நான் தப்பிச்சு வந்தேன். ஆனா கடவுள் என்ன உன் கார்லயே என்னை ஏற வச்சு உன் கையாலேயே என்னை காப்பாத்த வச்சு நம்மள சேர்த்து வச்சுட்டாரு. கௌதம், இதுக்கு மேல அத்தையை இங்க தனியா விட வேண்டாம்னு தோணுது. அவங்க சேஃப்டி நமக்கு முக்கியம். அதனால அவங்கள நம்ம கண்காணிப்புலயே வேற எங்கேயாவது தங்க வச்சுட்டா என்ன? அம்மா, நீங்க வீட்டுக்கும் வர மாட்டேங்கிறீங்க. உங்களை இங்கேயும் தங்க வைக்க எனக்கு மனசு வரல. ஒண்ணு செய்யறமா, நாளைக்கே உங்களுக்காக ஒரு வீடு ஏற்பாடு செய்யறேன். நீங்க அதுலதான் தங்கணும். ஆனா நாளைக்கு வரைக்கும் அத்தை இங்க தானே தங்கி ஆகணும். அதுக்குள்ள அவங்க உயிருக்கு ஏதாவது ஆபத்து ஏற்பட்டா? அதுக்கு எனக்கு தெரியும். ஒன்னும் பிரச்சனை இல்லம்மா. எனக்கு தெரிஞ்ச ஒரு செக்யூரிட்டி சர்வீஸ் கிட்ட சொல்லி ஒரு செக்யூரிட்டியை இன்னைக்கு இங்க காவலுக்கு போடுறேன். நீங்க பாதுகாப்பா இருக்கலாம். இருங்கம்மா, ஒரு நிமிஷம். சரிப்பா. இலக்கியா, எனக்கு ஜானகியை நினைச்சாதான் கவலையா இருக்கு. செக்யூரிட்டி சர்வீஸா? ஆமா. சண்டை போட்டாவது அவளோட சம்மதத்தோட கௌதம்க்கு உண்மை தெரியணும்னு ஆசைப்பட்டேன். ஆனா அது நடக்கல. அத்தை விடுங்க அத்தை. தப்போ ரைட்டோ, உங்க புள்ள உங்களுக்கு கிடைச்சிட்டாருல்ல. ஆனா ஜானகி அத்தைக்கு நான் பண்ண சத்தியத்துக்கு என்ன பதில் சொல்றதுன்னு தான் எனக்கு தெரியல. கௌதம்,
செக்யூரிட்டி ஆளு இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்து வெளியில காவலுக்கு உட்கார்ந்துருவாரு. நீங்க பாதுகாப்பா நிம்மதியா இருக்கலாம். ம்? சரி. கௌதம், ஆ? நம்ம வந்து ரொம்ப நேரம் ஆச்சு. அத்தை சந்தேகப்படுவாங்க. ஆமாப்பா, ஜானகி ரொம்ப முக்கியம். அதான் செக்யூரிட்டி வந்துருவார்ல. நான் இருந்துக்கிறேன், நீங்க கிளம்புங்க. ம், சரிம்மா. பத்திரமா போயிட்டு வா கௌதம். ம். மா. கௌதம், மா, என் மனசுல இருந்த பெரிய வேதனை இன்னைக்கு தீந்துருச்சுமா. இன்னைக்கு நான் நிம்மதியா தூங்குவாம்மா. நானும் தான் கௌதம். பத்திரமா போயிட்டு வா கௌதம். ம். வர அத்தை. கடவுளே, கடைசியில என் பிள்ளைக்கு என்ன அடையாளம் காட்டிட்ட. எனக்கு அது போதும். என் பிள்ளை எனக்கு கிடைச்சிட்டான். எனக்கு அது போதும். ரேவதி கடிச்சிட்டாளா இல்லையான்னு தெரியலையே. எங்க போயிருப்பா? ஏன் இந்த ரேவதி இப்படி எல்லாம் பண்றா? ச்சே, எதுக்கு ஹாஸ்பிட்டல்ல இருந்து கிளம்பி போனோம்? இலக்கியா சொன்ன மாதிரி ரேவதி வீட்டுக்கும் வரல. ஒருவேளை கௌதம் கிட்ட உண்மையை சொல்றதுக்காக ஆபீஸ்க்கு கிளம்பி போயிட்டாளோ என்னமோ. ஐயோ கடவுளே, நான் என்ன பண்ணுவேன்? கௌதம்க்கு ரேவதி தான் பெத்த அம்மாங்கிற உண்மை எப்பவுமே தெரியக்கூடாது. தெரிஞ்சா என்ன இது இவ்ளோ நேரம்? ரேவதி கடிச்சிட்டாளா? போன காரியம் என்னாச்சு? என்னப்பா? வாங்க வாங்க வாங்க, உட்காருங்க. கௌதம், கையை எடுப்பா. ஏன் ஜானு? அவ யாரோட துணையும் இல்லாம எல்லா வேலையும் தனியா செஞ்சாதானே அவ சீக்கிரமா குணமாக முடியும். இல்ல அவ தனியா நடந்துப்பா. இல்ல ரேவதி? இலக்கியா, என்னமா ஆச்சு? ஏன் கௌதமே பாத்துட்டு இருக்க? அத்தை, அது ஐயோ கௌதம், நீயாவது சொல்லுப்பா. ரேவதி கடிச்சாளா? எங்கதான் அடிக்கடி ஓடி போறா? கொஞ்சம் கூட மூளையே கிடையாது. அவ கடிச்சாளா இல்லையா? ஏய் கௌதம், இலக்கியா என்னாச்சு? கேட்ட கேள்விக்கு பதில் கூட சொல்லாம போறா. ஏன் ஏன் இவ்வளவு டென்ஷனா இருக்கா? அது அத்தை, அதெல்லாம் இல்ல. ஐயோ, ரேவதிய பத்தின உண்மை கௌதமுக்கு தெரிஞ்சிருச்சா? சொல்லு இலக்கியா, எனக்கு படபடன்னு இருக்கு. என்னாச்சு சொல்லு. இல்ல அத்தை, நீங்க பதட்டப்படாதீங்க. நீங்க பயப்படுற மாதிரி ஒண்ணும் இல்ல. அப்போ ரேவதி அவங்க திரும்ப வந்துட்டாங்க. வந்துட்டாளா? தேவையில்லாம நம்மள டென்ஷன் பண்றதா அந்த ரேவதியோட வேலையே. எங்க போனாளா? அது அத்தை, மெடிக்கல் சென்டர் ரூம்லயே அடைஞ்சு கிடக்குற டென்ஷன்ல கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்றதுக்காக வெளியே போயிருந்திருக்காங்க. ஆனா திரும்பி வர வழி தெரியாம வேற எங்கேயோ போயிட்டாங்க. நாங்க போனப்புறம் எப்படியோ விசாரிச்சு வந்துட்டாங்க. என்னமோ பா, நான் கூட பயந்துட்டேன் தெரியுமா? என்னமோ
அவ சொன்ன மாதிரியே கௌதம் கிட்ட உண்மையை சொல்றதுக்கு கிளம்பிட்டாளோ என்னமோன்னு. நல்ல வேளை அதெல்லாம் நடக்கல. நான் ரூமுக்கு போறேன் அத்தை. நில்லு. அதான் ரேவதி கடிச்சிட்டால, அப்புறம் கௌதம் ஏன் ஒரு மாதிரியா இருக்கான்? என்கிட்ட ஒரு வார்த்தை கூட பேசாம அப்படியே ரூமுக்கு போயிட்டான். என்ன ஆச்சு? ஹாஸ்பிட்டல்ல ஏதாவது பிரச்சனையா? மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணப்பட்டு விவாஹா தி சென்னை சில்க்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.